காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி மீது டெல்லி நீதிமன்றத்தில் புகார் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 45 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார் என அவர் மீது புகார் அளிக்கப்பட காரணம் என்ன, வழக்கு விசாரணையில் நடப்பது என்ன, விரிவாக பார்க்கலாம். சோனியா காந்தி இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்பாகவே அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் மீது டெல்லி ரூஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது 1983 ஆண்டு சோனியா காந்தி இந்திய குடிமகனாக அதிகாரப்பூர்வமாக மாறுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 1980 ஆண்டு வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போலி ஆவணங்களை பயன்படுத்துவதை இது குறிக்கிறது என்றும் இது ஒரு குற்றம் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விகாஸ் திரிபாதி என்பவர் தாக்கல் செய்த இந்த புகார் மனு ரூஸ் அவென்யூ நீதிமன்றத்தின் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் வைபவ் சௌராஷியா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரம் குறித்து FIR பதிவு செய்து விசாரிக்க காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு திரிபாதி ரூஸ் அவென்யூ நீதிமன்றத்தை கோரிக்கை வைத்தார். இந்த மனு தொடர்பாக சோனியா காந்திக்கோ அல்லது டெல்லி போலீசுக்கோ நீதிமன்றம் எந்த ஃபார்மல் நோட்டீஸும் அனுப்பவில்லை. மேலும் திரிபாதியின் வழக்கறிஞர் பவன் நாராங் 1980 ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டது போலியான ஆவணங்களை சமர்ப்பித்ததன் மூலம் நடந்திருக்கலாம் என்றும் இது ஒரு கிரிமினல் குற்றம் என்றும் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளார். வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி தற்போதைய வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். ஏற்கனவே பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக கூறி காங்கிரஸ் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் தற்போது இந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது. இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்பு சோனியா காந்தி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதே தேர்தல் மோசடியின் அசல் செயலாகும் என்று பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. இவ்விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய ராஜஸ்தான் பிரிவு பாஜக தலைவர் மதன் ரத்தோர் அவர் 1980 வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார். ஆனால் 1983 தான் குடிமகனாக ஆனார். இதைவிட பெரிய திருட்டு என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்கள் வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருந்தால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அசோக் கெலாட், சச்சின் பைலட், திகாரம் ஜெல்லி மற்றும் கோவிந்த் சிங் போன்ற தலைவர்கள் எவ்வாறு தேர்தலில் வெற்றி பெற்றனர்? காங்கிரஸ் தனது வெற்றிகளை கொண்டாடுகிறது, ஆனால் தோல்வியடையும் போது வருத்தத்துடன் அழுகிறது. வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து திருத்தப்படுகிறது. புதிய வாக்காளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படுகின்றன. இறந்தவர்கள் நீக்கப்படுகிறார்கள். யாராவது இடம்பெயர்ந்தால் அதற்கேற்ப அவர்களின் பெயர் மாற்றப்படுகிறது. ஆனால் போலி பெயர்களை செருகுவதன் மூலம் காங்கிரஸ் தொடர்ந்து இந்த செயல்முறையை சீர்குலைத்து வருகிறது என்று கூறிய அவர், காங்கிரஸ் கட்சி பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் பாஜக மீது வாக்கு திருட்டு புகார்களை முன்வைத்து வரும் நிலையில் தற்போது சோனியா காந்திக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கை பாஜக கையில் எடுத்து காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.